அரசியலில் தளபதி வந்து இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் அது? அவர் ஒரு நல்ல தலைவராக பார்க்குறேன். ஓகே. ரொம்ப தெளிவான தலைவராக பார்க்குறேன். ஓகே. தமிழகத்தின் எதிர்காலமாக பார்க்குறேன். இளைஞர்களின் விடிவெளியாக பார்க்குறேன். நீங்கள் அவர் கூட பேசும்போது எப்படி இருந்தது? எப்படி பேசினார் உங்கள்கிட்ட? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது அவர் கூட பேசும்போது. அவருடைய பக்கத்தில் உட்காரும்போது ஒரு வைப்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஃபீல் பண்ணேன். அவர் கூட உட்காரும்போது வேறு லெவலில் ஃபீல் பண்ணேன். நான் எந்த தலைவர்கிட்டையும் ஃபீல் பண்ணல, அம்மா கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு அடுத்தபடி அம்மா கிட்ட மட்டும்தான் அந்த வைப்பை ஃபீல் பண்ணேன். அவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த தலைவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். சூப்பர், இவர் தான் எதிர்காலம். இளைஞர்களுக்கு கட்டாயம் நல்லது செய்வார். நிறைய அரசியல்வாதி பார்த்துருப்பீங்க உங்கள் ஏஜில், இவர் பார்க்க எப்படி இருக்காரு? இவர் வேறு லெவலில் இருக்காருங்க, போல்டாக இருக்கார். அந்த ஸ்ட்ராங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், செய்வார். பெரம்பலூர் தொகுதிக்கு இனிமேல் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் சிங்கப்பூர் லெவலில் உயர்த்துவாருங்க, நம்பிக்கை இருக்குது. உங்ககிட்ட என்னென்ன பேசினார்? எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. நான் சொன்னதெல்லாம் கேட்டார். கட்டாயம் செய்கிறேன்னு சொன்னார். செய்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க அதிகமாக, அதை மாதிரி இவரை பார்க்குறேன். நீங்கள் இவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் இளைஞர்களை மீட்டெடுங்கன்னு சொன்னேன். இளைஞர்களுக்கு எதிர்காலம் நீங்கள் தான், உங்களை நம்பி இவ்வளோ பேர் பின்னாடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு கட்டாயம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கஞ்சாவை ஒழிக்க சொல்லியிருக்கேன். கஞ்சா ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது சார். கஞ்சாவை தயவு செஞ்சு ஒழித்து இந்த மக்களை காப்பாற்றுங்க, இளைஞர்களை காப்பாற்றுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நேற்று அவர் வரும்போது எதிர்த்தாங்க, அவங்களுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல? எல்லாருக்கும் மே நாளில் இருக்குது. மே நாள் வரலாறு படைக்கிறாரு, வரலாறு படைக்கிறாரு. எல்லாருடைய கருத்து கணிப்பு எல்லாமே பொடி பொடியாகுது. அதை நீங்களும் நானும் பார்ப்போம் மே 4ஆம் தேதி. இதே மாதிரி எம்ஜிஆர் வந்திருந்தார், அவருக்கு நிறைய முட்டு கொடுத்தாங்க, நிறைய பேர் சண்டை போட்டாங்க, பேரனை கீழ்த்தாங்க. அதுவே இவருக்கு எப்படி நடக்குது போகுது? அவங்களுடைய ட்ரெண்டுங்க அது, அவங்க அப்படி தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருவார். மக்கள் ஆதரவு இருக்குங்க, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் மக்கள் நாடியை பார்த்துட்டு சொல்கிறேன், நான் சும்மாலாம் சொல்லிட்டு போல, என் கருத்தை மட்டும் சொல்லலை, மக்கள் கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்குது. மே 4ஆம் தேதி வரலாறு படைக்கிறார். இந்த 26 எப்படி இருக்கும் அவருக்கு? அதான் சொல்லிட்டேங்க, வரலாறு படைக்கிறார். அவர் தான் எதிர்காலம், அவர் தான் சிஎம். அவர் மக்கள்கிட்ட பழக முடியும். நான் பார்த்தீங்க, வெளியே வந்தார், 2-3 வீட்டுக்கெல்லாம் போனார். ரொம்ப நேச்சுரலாக இருக்காருங்க. அவர்கிட்ட அவர் ஒரு நடிகர் தான், ஆனால் நடிகராக இருக்கிற ஒருத்தர் மனிதராக இருக்கார், உண்மையான மனிதராக இருக்கார். அவர்கிட்ட நான் பார்த்தது அதுதான். நடிக்க தெரியல, கேமரா முன்னாடி நடிக்கிறாரு, நிஜத்தில் அவருக்கு நடிக்க தெரியல, அவர் நடிக்கலை. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அசைவுகள் எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை ஒன்று, இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு. அதான் கஞ்சா ஒழிக்க சொல்லியிருக்கேன். அதுதான் எனக்கு பிரதானமான கோரிக்கை. கஞ்சாவை ஒழித்து இளைஞர்களை மீட்டெடுங்க. எஸ், அதுதான் வேணும். இளைஞர்களுடைய சமுதாயம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு, அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன்.